ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, உன் மனதில் தோன்றிய கவலைகளாலும் நீ அடைந்த துன்பங்களாலும் எதிர்காலத்தை பற்றிய பயத்தாலும் உன் உடல் கட்டுக்கோப்பை இழந்து வாடி மெலிந்து கண்களில் ஒளி இல்லாமல் சோபை நீங்கி இருப்பதை பார்த்து நெஞ்சம் உடைந்தேன். குழந்தையே, நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தேன். இப்போதும் அப்படித்தான் இருக்கிறேன். ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்து கொண்டு என் மீது வெறுப்பு காட்டுகிறாய். நீ என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய். அப்படிப்பட்ட நீயா இன்று இந்த நிலைமையில் இருப்பது? உன்னை நான் இந்த கோலத்திலா பார்க்க வேண்டும்? என் மனம் உடைகிறது குழந்தையே. சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக் கொள், சமநிலைப்படுத்து, பற்று நீக்கு என்றெல்லாம் எடுத்து சொன்னேன். ஆனால் நீயோ அதை காது கொடுத்தும் கேட்கவில்லை. நீ தாழ்ந்திருந்த போது உன்னை காப்பாற்றினேன். நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை. உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காத்தேன். நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய். ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய். கவலைப்படாதே, உன்னோடுதான் நான் இருக்கிறேன். உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் பார்த்து கொள்வேன். என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன். சிறகுகள் நனைந்தால் பறக்க முடியாதுதான். ஆனால் எந்த ஒரு பறவையும் வானத்திடம் மழையே பெய்யாதே என்று கெஞ்சுவது இல்லை. வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான். போராடுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்க்கையில் தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவனே வெற்றி பெறுகிறான். எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் கலங்கி நின்று நேரத்தை விரயமாக்காமல் நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையே வெற்றியை நிலைநாட்ட முடியும். தடைகள் 1000 வந்தால் என்ன, அடியெடுத்து வைத்து முன்னேறிவிடு. வாழ்க்கை வசப்படும். நம் நிலை கண்டு கைகொட்டி சிரித்தவர்களை கைத்தட்டி பாராட்ட வைப்பதே வெற்றிகரமான வாழ்க்கை. நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி. நினைத்த செயலை வெற்றிகரமாக முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி. மற்றவர்கள் தோள் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக் கொள்வதை விட தனித்து நின்று தன் உண்மையான உயரத்தை காட்டுபவனே சிறந்த தன்னம்பிக்கையாளன். பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் தோல்வி வந்து கொண்டே இருக்கும். பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள். வெற்றி உங்கள் காலடியில். எங்கு நீங்கள் தவிர்க்கப்பட்டீர்களோ, அவமானம் செய்யப்பட்டீர்களோ, அங்கு நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி. மலையை பார்த்து மலைத்து விடாதே. மலை மீதேறினால் மலையும் உன் காலடியில். முயற்சி உனதானால் வெற்றியும் உன் வசமே. ஆசை நிராசையாகலாம். லட்சியங்கள் அலட்சியப்படுத்தலாம். பயிற்சியில் குறை இருக்கலாம். முயற்சியில் தோல்வி அடையலாம். ஆனால் ஆசைப்பட்ட லட்சியங்களை அடைய நீ செய்யும் பயிற்சியும் அதில் வெற்றி அடைய நீ செய்யும் முயற்சியையும் கைவிடக்கூடாது என்ற தன்னம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே. வெற்றி உன் காலடியில் என்பதை மறவாதே. நம்மை நாமே செதுக்கிக் கொள்ள உதவும் ஒளி, இலக்கு, தன்னம்பிக்கை. விடாமுயற்சி. எட்ட முடியாத வானம் கூட உயரமில்லை. நீ எட்ட வேண்டும் என்று முயற்சிக்கும் உன் தன்னம்பிக்கையின் முன்னால் நம் வளர்ச்சியை தடுக்க எப்போதும் எதிர்ப்புகள் வரும். அதை எதிர்த்து போராடினால்தான் முன்னுக்கு வர முடியும். நேரத்தை வீணாக்காதே. உன்னால் முடியும். சாதித்து கொண்டே இரு. வாழ்வில் வெற்றியாளரின் பாதையில் சென்று விரைவில் வெற்றி அடைவதை காட்டிலும் உனக்கென ஒரு பாதையை உருவாக்கு. அதில் நம்பிக்கையுடன் பயணப்படு. நிச்சயமாக வெற்றி உன் வசமே. உன் வழியில் உன்னை பின்பற்றி வர பலர் காத்து கிடப்பார்கள். எல்லையில்லாத வானத்தையும் அளக்கலாம். எண்ணிக்கை கொள்ளாத விண்மீன்களையும் எண்ணலாம்.
எட்ட முடியாத நிலவையும் எட்டிவிடலாம் முடியும் என்று விடாமுயற்சி செய்தால் வெற்றி எனும் மணி மகுடம் உன் சிரம் தாங்கிடலாம். தோல்வி அடைந்ததும் துவண்டு போகாமல், தோல்வி தற்காலிகமானது மட்டுமே, நிரந்தரமானதும் அல்ல, நிலைக்க வைக்கும் அளவிற்கு நான் திறமையில்லாதவனும் அல்ல என்று முயற்சி கொண்டு போராடுங்கள். வெற்றி உங்களுக்கு நிரந்தரமாகும். உன்னை நீயே யாருடனும் ஒப்பிடாதே. உன் சிறப்பு எது என்பதை நீயே உணராத பட்சத்தில் மற்றவர்கள் அறிவது என்பது எப்படி சாத்தியமாகும்? எதை காரணம் காட்டி உங்களை நிராகரித்தார்களோ அதை நிவர்த்தி செய்து ஒரு நிமிடமாவது அவர்கள் முன் நிமிர்ந்து நின்று கடந்துவிடு. தொழிலாளி ஒருவர் இருந்தார். அவர் புத்தர் மீது பேரன்பு கொண்டவர். திடீரென்று 2 நாட்களாக அவருக்கு வேலை எதுவும் கிடைக்கவில்லை. அவர் குடும்பம் பட்டினி கிடந்தது. என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை. அவரை நம்பி கடன் கொடுப்பவர்கள் யாரும் இல்லை. மன வருத்தத்துடனும் சிந்தனையுடனும் அவர் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அருகிலிருந்த குளத்தில் ஒரு தாமரை மலர்ந்திருப்பது அவர் பார்வையில் பட்டது. அந்த மலர் வழக்கமான தாமரை மலராக இல்லை, அபூர்வமான அழகுடன் இருந்தது. அடர் சிவப்பு நிறத்தில் சூரிய ஒளியில் தகதகவென்று மின்னி பிரகாசித்தது. அவர் குளத்தில் இறங்கி அந்த மலரை பறித்தெடுத்தார். முதலில் அந்த அபூர்வ மலரை யாருக்காவது விற்றால் ஏதாவது பணம் கிடைக்கும் என்று நினைத்தார் அவர். அந்த வழியாக வந்த வியாபாரி ஒருவர் தொழிலாளியின் கையில் மிக அழகான பூ இருப்பதை பார்த்தார். அவர் கேட்டார், அந்த மலரை என்னிடம் விற்று விடுகிறாயா? நான் அதற்கு 100 ரூபாய் தருகிறேன். இதனை கேட்ட தொழிலாளி இந்த மலரில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறதை உறுதி செய்து கொண்டு எதுவும் பேசாமல் சிரித்தபடி நடந்து சென்றார். சற்று நேரம் கழித்து அந்த வழியாக செல்வந்தர் ஒருவர் வந்தார். அவரும் கேட்டார், இந்த மலரை என்னிடம் விற்று விடுகிறாயா? நான் இதற்கு 200 ரூபாய் தருகிறேன். இவ்வளவு அதிகமான விலைக்கு இந்த மலரை கேட்கிறார்களே என்று தொழிலாளிக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. சற்று நேரத்திற்கு பிறகு அதே வழியில் அந்த நாட்டு ராஜா வந்தார். தாமரை மலரை பார்த்து மகிழ்ந்து அவரும் கேட்டார், இந்த மலரை என்னிடம் கொடுத்து விடுகிறாயா? இதற்கு நான் என்ன விலை வேண்டுமானாலும் தருகிறேன். தொழிலாளி ராஜாவிடம் பணிவுடன் சொன்னார், வணக்கத்திற்குரிய ராஜாவே, அப்படி இந்த மலரில் என்னதான் இருக்கிறது? ஏன் இதற்கு இவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தர தயாராக இருக்கிறீர்கள்? ராஜா சொன்னார், இந்த மலர் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் அபூர்வமாகவும் இருக்கிறது. இந்த நகரத்திற்கு புத்தர் வந்திருக்கிறார். அவர் காலில் வைத்து வணங்குவதற்காகத்தான் இதை கேட்கிறேன். புத்தரை காண வேண்டும் என்று வெகு காலமாக ஏங்கிக் கொண்டிருந்த தொழிலாளி சொன்னார். அப்படியென்றால் ராஜாவே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த மலரை நானே அவர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். அந்த தொழிலாளி ஓடி சென்றார். அரிய தாமரை மலரை புத்தரின் காலடியில் வைத்து வணங்கி நின்றார். அப்போது புத்தர் கனிவாக அவரிடம் கேட்டார், சகோதரா, இந்த மலரை நீ ராஜாவிற்கு விற்றிருந்தாயானால் நீ மட்டுமின்றி உன் பல தலைமுறைகளும் வளமாக வாழ்வதற்கான செல்வம் உனக்கு கிடைத்திருக்குமே. நீ ஏன் அப்படி செய்யவில்லை? தொழிலாளி கண் கலங்கி சொன்னார், ஐயா, உலகின் ஞானியே, நான் இந்த மலரை பறித்தபோது இது ஒரு தாமரை மலராக மட்டுமாகத்தான் இருந்தது. ஆனால் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று தெரிந்தபோது இந்த மலர் என் இதயத்தின் அன்பாக மாறிவிட்டது. என் இதயத்தை சமர்ப்பிப்பதற்கு ஏற்ற இடம் உங்கள் காலடிகளை தவிர வேறு இல்லையே. புத்தர் எழுந்து அவரை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு சொன்னார், இனிய சகோதரா, வறுமையில் இருந்தாலும் இந்த உலகத்தின் அரசன் நீதான். நிம்மதியாக போ. உன் வாழ்க்கை வளமாகும். தூய அன்பிற்கு முன்னால் பணத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை. இந்த உலகில் விலை மதிப்பிட முடியாத ஒரே ஒரு விஷயம் அன்பு மட்டும்தான். நாமும் நம்மை நாடி வந்திருக்கும் நம் சாய் பகவானின் பாதங்களில் நம் இதய மலரை தினமும் சற்று நேரமாவது சுயநலமின்றி சமர்ப்பிக்க முயற்சிப்போம். அதன் மூலம் நாம் வேண்டியதையும் அவர் அருளாலே தடையின்றி உடனே பெற்று மகிழ்வோம்.
உங்கள் வலி மற்றும் பிரச்சனைகள் அனைத்தையும் கொடுங்கள். அவற்றை என் காலடியில் விட்டுவிட்டு அதற்கு பதிலாக புன்னகையையும் அமைதியையும் எடுத்துக் கொள்ளுங்கள். நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன். உங்களுக்காக. ஜெய் சாய்ராம்.